மிக முக்கியமான காரணங்களாக தெரிவது 3 காரணங்கள். முதல் காரணம் உணவு. ஒட்டுமொத்தமாக வன்முறைக்குள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு கலாச்சாரம், உணவு கட்டமைப்பு சிதைந்து சீரழிந்து கொண்டிருக்கிறது. உணவு உற்பத்தி செய்யக்கூடிய இடத்திலிருந்து, உணவு பயிராக்கக்கூடிய இடத்திலிருந்து, எப்படி பயிராக்கப்படுகிறது, எப்படி பக்குவப்படுத்தப்படுகிறது, எப்படி பாதுகாக்கப்படுகிறது, எப்படி பரிமாறப்படுகிறது என்பது வரைக்கும் அத்தனையிலும் அட்டூழியமும் வணிக அரசியலும் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. நண்பர்களே, கொஞ்சம் உற்று பார்க்க வேண்டும். நமக்கு பரிமாறப்படக்கூடிய, நம் முன்னால் அடையாளப்படுத்தப்பட்டு மிகச்சிறந்த உணவு, மிக ருசியான உணவு, உனக்கு தேவையான உணவு, நீ தேர்ந்தெடுக்க வேண்டிய உணவு, உன் குழந்தைக்கான உணவு, உன் முதுமையில் இருக்கக்கூடிய உன் பெற்றோருக்கான உணவு என சொல்லி சொல்லி கூவி கூவி விற்கப்படக்கூடிய பல்வேறு உணவுகளுக்கு பின்னாடி பல அச்சுறுத்தும் நச்சுக்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, கொஞ்சம் உற்று உற்று பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு மாதங்களுக்கு முன்னாடி அலை மாதிரி போச்ச மேகி. எவ்வளவு காலம், எவ்வளவு அறம்சார் சிந்தனையாளர்கள் கூவி கூவி சொல்லி இருப்பார்கள். நம்மாழ்வார் ஐயா உட்பட தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள், வேண்டாம் இந்த உணவு எமக்கு. ஆனால் யாரும் கேட்கவில்லை. எப்படி இருந்தது என்றால், அந்த வணிகம், உங்கள் கடைக்கு நான் நூடுல்ஸ் சப்ளை பண்ணணும்னா எங்க கம்பெனியோட மற்ற 10 ப்ராடக்ட் வாங்கினாதான் இந்த நூடுல்ஸ் தருவேங்கிற அளவுக்கு அவ்வளவு இறுக்கமான ஒரு அரக்க பிடியில் விற்பனை செய்து கொண்டிருந்தது அந்த நூடுல்ஸ் வியாபாரம். என்னாச்சு? புதிதாக அந்த செய்தி வந்துச்சு? பல ஆண்டு காலம் பேசப்பட்ட செய்தி அது. மோனோசோடியம் குளூட்டமேட்ங்கிற உப்பு இருக்கு, இது நமக்கு தேவையில்லாதது, வேண்டாம் அப்படின்னு வலியுறுத்தி பல்வேறு அறிஞர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் அது பெரிய சர்ச்சைக்குள்ளாகத்தான் பேசப்படுகிறது. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மோனோசோடியம் குளூட்டமேட்ல என்ன இருக்கு? அதை நாங்கள் இயற்கையாக தான் தயாரிக்கிறோம், இதையே நீங்க குப்பைன்னு சொல்றீங்கன்னு பல்வேறு கேள்வியை இன்றைக்கும் சில அறிஞர்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறாங்க. நண்பர்களே, அதற்கு பின்னாடி ஒரு விஷயத்தை நாம் ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டும். அது சரியா, அது அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, அது பாதுகாப்பானதாங்கிறதெல்லாம் 2வது கேள்வி. முதலில் நமக்கு அது அவசியமா? அதுதான் முதல் கேள்வி. நமக்கு தேவையா? நாம் ருசியாக சாப்பிட்டவங்க தான். நம்ம பல்வேறு காலமாக சங்க இலக்கியம் தொட்டு சுவை குறித்த செய்திகள் எத்தனையோ இருக்கிறது. அதெல்லாம் படிச்சு பார்த்தா நாம் நல்ல ருசியாக சுவைபட சாப்பிடுவதற்கு விரும்பியவர்கள் தான், சாப்பிட்டவர்கள் தான். ஆனா அந்த சுவை எப்படி எடுக்கப்பட்டுச்சு, இந்த மோனோசோடியம் குளூட்டமேட்டின் சுவை எப்படிப்பட்டதுங்கிற வரலாறு நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நண்பர்களே, மோனோசோடியம் குளூட்டமேட் எப்படி உருவாச்சு அதுல எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? ஜப்பான்ல கியோட்டோ பல்கலைக்கழகம்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு. இன்றைக்கும் அறிவியல் ஆய்வில் முன்னோடியாக திகழக்கூடிய பல்கலைக்கழகம். அவர்கள் ஒரு ஆய்வை செய்கிறார்கள். இந்த உலகம் முழுக்க ஒரு சுவையூட்டியாக ஒரு மருந்தை, உணவை கொண்டு வரணும்னா ஒட்டுமொத்த உலகின் அத்தனை மக்கள் தொகையும் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவாக எது இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாரு இந்த உணவு கொடுக்கலாம், இன்னொருத்தர் சொல்றாரு இது கொடுக்கலாம், இந்த சுவை கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஒரே சுவையை இந்த ஓரத்தில் நியூசிலாந்து பகுதியில் இருக்கக்கூடிய மோரியின மக்களும் சாப்பிடணும், ஆசிய மக்களில் கிழக்காசிய, தெற்காசிய, மேற்காசிய மக்கள் சாப்பிடணும், ஆப்பிரிக்க மக்களும் விரும்பணும், ஐரோப்பிய மக்களும் விரும்பணும், தென் அமெரிக்க மக்களும் விரும்பணும், வட அமெரிக்க மக்களும் விரும்பணும். அப்படின்னா எந்த சுவை எல்லோருக்கும் பிடித்தமான சுவையாக இருக்கணும்னு ஒரு ஆய்வு நடந்துச்சு. அப்போ ஒரு அறிஞன் கண்டுபிடிக்கிறான், தாய்ப்பாலின் சுவைதான் உலகத்தில் எல்லா மக்களுக்கும் பொருத்தமான ஒரு சுவையாக இருக்கும்னு. அப்ப அந்த தாய்ப்பாலுக்கு அப்படி ஒரு சுவை, ஏன்னா முதல்ல அந்த குழந்தை சுவைக்கக்கூடிய அந்த சுவை மூளையின் மனதில் படிந்திருக்கும். அப்ப அந்த சுவையை எப்படி ரிப்ளிகேட் பண்றது, எப்படி அதை எடுக்கும் பொழுது தாய்ப்பாலினுடைய சுவை அதனுடைய குளூட்டமிக் அமிலத்தால் ஆனது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த குளூட்டமிக் அமிலத்தை எப்படி செயற்கையாக தயாரிப்பது அப்படின்னு சொல்லிதான் அந்த குளூட்டமிக் அமிலத்தை பல்வேறு காய்கறிகளிலிருந்து பிரிச்செடுத்து அதுக்கப்புறம் அதை உப்பாக்கணுங்கிறதுக்காக சோடியம் குளூட்டமேட் உருவாகிறது. அதுக்கப்புறம் அந்த நிறுவனம், இதை இத்தனை ஆராய்ச்சிகளுக்கும் பின்புலமாக இருந்த நிறுவனம், வெறும் சோடியம் குளூட்டமேட்னா எல்லா அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருந்து, ஈரோடுல இருந்து எல்லாரும் காப்பி பண்ணிடுவாங்களே. அப்ப அதைக்குள்ள ஒரு சூட்சுமத்தை வைக்க வேண்டும், அதை பிறர் தயாரிக்க கூடாதுங்கிறதுக்காக மோனோசோடியம் குளூட்டமேட்னு ஒரு காப்புரிமை பெற்ற ஒரு செயற்கை சுவையூட்டியை தயாரிக்கிறார்கள்.
இன்றைக்கு மோனோசோடியம் குளூட்டமேட் வேண்டாம்னு நம்ம சொன்னோம்னா அவங்க சொல்ற முதல் காய் இந்த குளூட்டமிக் அமிலம் கேரட்ல இருக்கு, தக்காளி பழத்துல இருக்கு, காயில இருக்கு, ஏன் தாய்ப்பால்லே இருக்கு, எதுக்கு புதுசா இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னு சர்ச்சைக்கு வராங்க. நண்பர்களே, அதில் எல்லாம் அது இயற்கையாக மொத்தமான ஒரு சினர்ஜியான கூட்டு பொருளாக இருக்கிறது. இவர்கள் தயாரித்த உப்பு ஒரு செயற்கையாக இன்னைக்கும் எப்படி கொக்கோ கோலாவின் மூலப்பொருள் நமக்கு தெரியாதோ அதே மாதிரி இந்த மூலப்பொருள் எதுவென்றே தெரியாமல் இதை உருவாக்குறாங்க. கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் பல்வேறு நாடுகள் தடை செய்து வைத்திருந்த ஒரு உப்பு இந்த மோனோசோடியம் குளூட்டமேட். ஆனா இன்றைக்கு 92களில் நம்ம உலகம் நம்ம உலகத்தினுடைய சந்தைக்காக இந்தியாவின் கதவுகள் விரிந்து திறக்கப்பட்ட பிறகு அந்த உப்பு கூவி கூவி எல்லா இடத்துக்கும் வந்துச்சு. நண்பர்களே, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது என்னவோ நூடுல்ஸ் போன உடனே இந்த உப்பு நம்ம விட்டு போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொரு ரோட்டோர கடைகள்ல இருந்து அடுக்குமாடி கடைகள் வரைக்கும் அத்தனை ஒரு தந்தூரி உணவுகளா இருக்கட்டும், இல்ல புலால் உணவுகளா இருக்கட்டும், அத்தனை உணவுகளிலும் இந்த உப்பு சீன உப்பாக, செயற்கை உப்பாக, செயற்கை சுவையூட்டியாக சேர்த்து கொண்டே இருக்கிறார்கள். பெரிய பெரிய கல்யாண வீடுகளில் நான் பார்த்தேன், திருச்செங்கோடு, நாமக்கல், ஈரோடு பகுதியில் கூட பெரு கல்யாண வீடுகளில் 2000 பேர் 3000 பேர் அமரக்கூடிய சாப்பிடக்கூடிய இடங்களெல்லாம் அந்த உப்பை போடுறாங்க. அந்த சமையல்காரர் ஓனர் சொன்னா கூட அதை தெரியாம அதை எடுத்துட்டு அதை சேர்த்தாதாங்க சுவை வருது அப்படின்னு சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். கடைகளில் விற்பனை செய்யறாங்களா அத்தனை ஊறுகாய், ரெடி டு ஈட் உணவுகள் எல்லாவற்றிலும் அந்த உப்பை சேர்க்கிறாங்க. சுவைக்கு அத்தனை அடிமைப்பட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி சுவை பற்றிய கலாச்சாரம் தெரியாதவங்களா நம்ம? அந்த காலத்துல நம்மளுடைய பாரம்பரியமாக மரபு ரீதியாக எல்லா சுவையும் சாப்பிட்டவங்க. 6 சுவையும் சேர்ந்து இருந்தால்தான் அது உணவு. அந்த 6 சுவைக்கு பின்னாடியும் மருத்துவ காரணத்தை சொல்லியவர்கள் நாம். சித்த மருத்துவமாம் தமிழ் மருத்துவத்தில் ஒவ்வொரு சுவைக்கு பின்னாடி ஒரு மருத்துவ குணத்தை வலியுறுத்தி சொல்லி எந்த நோய் வந்திருக்கிறதோ அந்த நோய்க்கு என்ன சுவையால் சரி செய்ய வேண்டும்ங்கிறது தான் சித்த மருத்துவத்தினுடைய, தமிழ் மருத்துவத்தினுடைய, தமிழ் மரபினுடைய அடித்தளம். ஒரு கபம் இருக்கிறது, ஒரு இறைப்பு வருகிறது, சளி இருக்கிறது அப்படின்னா இனிப்பை தவிர, ஏன்னா இனிப்பு கபத்தை உண்டாக்கும், அதை எடுக்காத. புளி துவர் விஞ்சிக்கின் வாதம், ஒரு மூட்டு வலி இருக்குன்னா புளிப்பை குறைன்னு சொல்லி ஒவ்வொரு சுவைக்கும் பின்னாடி மருத்துவ காரணத்தை சொல்லி, இனிப்பு வேணும்னாலும் புளிப்பு வேணும்னாலும் கசப்பு வேணும்னாலும் உரைப்பு வேணும்னாலும் ஒவ்வொரு சுவையையும் இயற்கையாக அந்தந்த காய்கறிகள்ல இருந்து, அந்தந்த தானியங்கள்ல இருந்து, அந்தந்த மூலப்பொருட்கள் மாறாமல் அவை சிதையாமல் சேர்த்தாங்க. சரி, இந்த பொருட்கள் எல்லாம் ஒன்னா சேர்த்தாங்களே, அப்ப கூட நம் மக்களுடைய அக்கறையை பார்க்கணும். ஒரு ப்ராசஸ் இன்ஜினியரிங் நம்மகிட்டே இருக்கு. நம்ம சாம்பார் வைக்கும் போதோ, ரசம் வைக்கும் பொழுதோ, கூட்டுக்கறி வைக்கும் போதோ ஒரே ஒரு காயை இலையில வச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்றது இல்லை. நாம அதையும் நாம பக்குவப்படுத்துகிறோம். நண்பர்களே, ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள், உலக நாடுகள் பலவற்றிற்கு நான் சென்றிருக்கிறேன். ஒரு இடத்திலும் இல்லாத ஒரு பெரிய சமையல் அக்கறை நம்மகிட்ட ஒண்ணு இருக்கு. என்னது தெரியுமா? தாளித்து எடுத்தல். இந்த உணவை சமைத்து முடித்த அப்புறம் கடைசியில தாளிச்சு உள்ள போடுறாங்க இல்லையா, உலக நாடுகள் எங்கேயுமே கிடையாது. இப்படி அந்த தாளிச்சு எடுத்து உள்ள போடுவதற்கு பின்னாடி என்ன வரலாறு இருக்குன்னு கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்தேன். இந்த தாளிசம்ங்கிறது இப்ப நம்ம பயன்படுத்துற கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகாங்கிறது கடைசியா வந்தது. ஆனால் முன்பு அதற்கு முன்னாடி தாளிசம் என்பது என்னவாக இருந்ததுன்னா, திரிதோட சமப்பொருட்களை சேர்ப்பதுதான் தாளிசம் அப்படின்னு ஒரு பெரிய பக்குவ முறை இருந்தது. எந்த உணவை செய்கிறோமோ அந்த உணவில் 2-3 விஷயத்தை சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த உணவின்பால் வேறு ஏதாவது நோய்கள் வந்துடாம இருக்கிறதுக்கு ஒரு பொருளை சேர்த்திருக்காங்க. நமக்கு எல்லாம் தெரியும், லட்டு உருட்டும் போது ஏலக்காய் இருக்கும், இல்லைன்னா பாயாசத்துல ஏலக்காய் போடுவாங்க. எப்படி வந்துச்சு? அந்த பாயாசத்துக்கும் லட்டுக்கும் சம்பந்தம் இல்லாம ஏலக்காய் ஏன் அதுக்குள்ள வந்துச்சு? வெறும் மனம் கொடுக்கறதுக்கா? மனம் கொடுக்குதுன்னா வேற லவங்கப்பட்டை சேர்த்திருக்கலாம், கிராம்பு சேர்த்திருக்கலாம், வேற வேற பொருட்கள் எத்தனையோ இருக்கு. ஏன் ஏலக்காயை இனிப்போடு சேர்த்தாங்கன்னு பார்த்தா, இனிப்பு கூடுதலாய் போய்விட்டால் கபம் கொடுக்கும். அந்த கபத்தை முறியடிப்பதற்கு ஏலக்காயை சேர்க்கணும்னு கூடவே ஏலக்காவை சேர்த்த கூட்டம் நம்ம கூட்டம். ஒவ்வொரு புலால் உணவுக்கு பின்னாடியும் பெருங்காயம் இருக்கணும், பூண்டு இருக்கணும், வெந்தயம் இருக்கணும்னு அந்த 3ஐயும் சேர்த்து தான் ஒவ்வொரு புலால் உணவுக்கு பின்னாடி இருக்கும். இப்படி பார்த்து பார்த்து நம்மளுடைய உணவு முறைகள் அக்கறையாக கோர்க்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டு கடந்த 2000 வருஷமா வந்திருக்கு. அதற்காக சங்க இலக்கியத்தில் சொன்ன உணவுகளை ஒன்று இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கல. வீட்டிலப்பா கும்மாயம் வச்சு கூடனா நம்மளை கும்பிடுவாங்க. கும்மாயம்னா 10 பேருக்கு தெரியாது. ஆனா அந்த கும்மாயம்ங்கிறது இன்றைக்கு பருப்புச்சோறாக மாறி இருக்கு. அடிசல் அப்படிங்கிறது இன்றைக்கு குழம்பாக மாறி இருக்கு.
அதனுடைய வடிவம் மாறி இருக்கிறது, அதனுடைய சில வார்த்தை சொல்லாடல்கள் மாறி இருக்கிறது. ஆனால் அதனுடைய தொழில்நுட்பத்தில் பெரிய சீர்கேடுகள் எதுவும் வரல. இட்லி கூட 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்மகிட்ட கிடையாது. சில பேர் சொல்றாங்க சங்க இலக்கியத்தில் உளுந்து தலைப்பெய்தின்னு எழுதியது இட்லி தான் அப்படின்னு வாதிடுகிற தமிழ் அறிஞர்கள் இருக்காங்க. ஆனா தெரியல. ஆனா ஒரு பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தின்னு தமிழரும் தாவரமும் ஒரு நூல் எழுதுறாரு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து. அவர் சொல்றாரு இட்லிங்கிறது 13ஆம் நூற்றாண்டுல பல்லவ மன்னர்கள் இந்தோனேஷியால இருந்து பொண்ணு எடுக்கிறாங்க. அந்த பெண்ணை அழைத்து வரும் பொழுது கூடவே வந்த சமையற்கலைஞர்கள் அவர்களிடம் இருந்த தொழில்நுட்பத்தையும் இங்க இருக்கிற அரிசியும் உளுந்தையும் சேர்ந்துதான் இட்லி கொண்டு வந்தாங்கன்னு ஒரு வரலாறு எழுதுறாரு. தோசை அதற்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் வருது. 16ஆம் நூற்றாண்டுல தான் தோசை பற்றிய செய்திகள் வருவதாக சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம் உணவு கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கு. மிளகை நாம தொலைச்சி மிளகாயை கொண்டு வந்தோம். சிலி வந்ததுக்கு அப்புறம் சிலி நாட்டிலிருந்து ஒரு காரமான ஒரு பச்சை கலர் காய் வந்துச்சு. இது காரமா இருக்கு, மிளகு போல இருக்கிறது, அதனால மிளகாய்னு பேர் வச்சா நம்மாள். ஆனா அது மிளகு போல இருந்ததே ஒழிய மிளகு மாதிரி கிடையாது. இல்ல மிளகு செய்யக்கூடிய எந்த பணியையும் அந்த மிளகாய் செய்யாது. மிளகாய் காரம் தரும், நாக்கில் உரைப்பு தரும், அதை தாண்டி அதற்கு பெரிய பணிகள் எதுவும் கிடையாது. ஆனால் மிளகு காரம் தருவதோடு சேர்ந்து அதில் இருக்க பைப்பரின் 2 ஆல்கலாய்டு, அந்த 2 விஷயம் சேர்ந்து உடலினுடைய நோய் எதிர்ப்பாற்றலை மாற்றக்கூடிய வல்லமை அந்த மிளகினுடைய கூறுகளுக்கு மட்டும்தான் உண்டு. எந்த இடத்துல எல்லாம் நமக்கு காரம் தேவையோ அந்த இடத்துல எல்லாம் அந்த மிளகை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் காய்கறி அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. காய்கறி வாங்கிட்டு வாங்க, காய்கறி செய்வோம். காய்கறினா என்ன அர்த்தம்? காயும் கறினா புலால் கிடையாது. கறி என்றால் மிளகு, காயும் மிளகு சேர்த்து துவட்டி கொடுத்ததுனாலதான் அதுக்கு பேர் காய்கறி. அப்படி வச்சிருந்தோம் நம்ம ஒன்னொன்னையும். ஆனா இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? ஒவ்வொரு வேளை உணவுகளுக்குள்ளேயும் பல்வேறு பயங்கரங்கள் ஒளிந்திருக்கு. இவ்வளவு அக்கறையாக என்ன சுவை வேண்டும், அந்த சுவை கூடுச்சுன்னா குறைஞ்சிருச்சுன்னா 8 வகையான திரிதோட சமப்பொருட்களை சேர்த்து சமைத்த ஒரு கூட்டம் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் மறைந்தும் இருக்கக்கூடிய ரசாயனங்கள் கிட்டத்தட்ட 4000 தாண்டும்னு கணக்கிடுறாங்க. அவ்வளவு ரசாயனங்களை தேவையில்லாமல் நாம் சாப்பிடுறோம். முதல்ல அது பாதுகாப்பானதா பாதுகாப்பு இல்லையா, ஏற்றுக்கொள்ளுமா, நோய் வருமா, அதெல்லாம் ரெண்டாவது. அவசியம் இல்லாமல் நமக்கு எந்த விதத்திலும் தேவையில்லாமல் அவற்றை வாங்கி வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டு வரோம். நண்பர்களே, ஒரு மாதத்துக்கு முன்னாடி செய்திகள் பார்த்திருப்பீங்க. கேரள அரசாங்கம் அறிவித்திருக்கிறது, இன்னும் 4 ஆண்டுகளில் மொத்த மாநிலத்தை நாங்கள் ஆர்கானிக் காய்கறிகளாக, ஆர்கானிக்காக, இயற்கை உணவுகளாக நாங்கள் மாற்றி விடுவோம்னு சொல்லிட்டாங்க. கேரள மாநிலம் நம் பக்கத்து மாநிலம் சொல்லிட்டாங்க. 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆந்திர பிரதேசத்தில் நம்ம தாரே சார் மாதிரி ஒரு ஆட்சி பணி மூலமாக பெருமாற்றத்தை விதைக்க முடியும் என்று நம்பிய விஜயகுமார்னு ஒரு IAS ஆபீசர் கிட்டத்தட்ட 36 லட்சம் ஏக்கர் நிலத்தை பூச்சிக்கொல்லிகளினுடைய துணுக்குகளில் இருந்து காப்பாற்றிருக்கார். கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் ஒரு 35% ஆந்திர பிரதேச ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்தினுடைய 35% நிலத்தை பூச்சிக்கொல்லி இல்லாம மாத்திருக்காரு. இப்ப ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பல விஷயங்கள் செய்து வராரு. ஆனால் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இந்த உலகுக்கு சோழ நாடு சோறுடைத்துன்னு சொன்னவன் நம்ம, ஆணை கட்டி போரடித்தோம் என்று பேசியவர்கள் நாம. ஆனா தமிழ்நாட்டில் தான் பூச்சிக்கொல்லி துணுக்குகள் ஏராளமாக கொட்டி கிடக்கு. ஒவ்வொரு காய்கறிகளை உற்பத்தி செய்யும் பொழுதும் ஒவ்வொரு விஷயத்திலையும் இன்னைக்கும் நிறைய ரசாயன துணுக்குகளை சேர்த்துட்டு வரோம். உலக சுகாதார நிறுவனத்தினுடைய ஒரு கட்டமைப்பில் இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்ல இருக்கு. இந்திய ஒரு உணவியல் கழகம் சொல்லுவாங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன். அவர்கள் ஒரு ஆராய்ச்சி செய்து ஒரு கருத்தை சொல்றாங்க. உலக நாடுகள் தடை செய்து வைத்திருக்கக்கூடிய 67 பூச்சிக்கொல்லி துணுக்குகள் நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவுகளுக்குள்ளே இருக்குங்கிறான். உலக நாடுகள் எல்லாம் தடை செய்து வச்சுட்டா எண்டோசல்ஃபான் 90லேயே. ஆனா இன்னைக்கும் அது வேற வேற பேர்ல கஜலட்சுமி அந்த லட்சுமின்னு சொல்லி இன்னைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவு ரசாயன துணுக்குகள் தினம் உள்ள போறதுதான். என்னுடைய முரளி மாதிரி எத்தனையோ பேர் நம்மளுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் தெரியாமல் நோயினால், புற்றுநோயினால் பிடித்து வராங்க. அன்னைக்கு ஒரு பெண் வராங்க என்னுடைய மருத்துவமனைக்கு. திருமணமாகி ஒரு 6-7 மாதம் 5 மாதத்துக்குள்ளாகத்தான் இருக்கும். அந்த பெண் கணவனும் மனைவியும் வந்திருக்காங்க, கூடவே அவங்க அம்மா அப்பாலாம் வந்திருக்காங்க. வந்த உடனே சொல்றாங்க, டாக்டர் எனக்கு மார்பக புற்று என்ன உறுதியாக சொல்லிட்டாங்க. 27 வயது தான் அந்த பெண்ணுக்கு.
மிகப்பெரிய அளவில் ஒரு பொறியியல் கல்லூரியில் படித்து, அப்புறம் ஒரு மேனேஜ்மெண்ட் இதில் படித்து, ஒரு சாஃப்ட்வேரில் வந்து ஒரு டீம் லீடர்னு சொல்லுவாங்க, அந்த அந்தஸ்தை இளம் வயதிலே பெற்று ஒரு திருமணத்துக்கு ஆகி 3 மாதம் தான் ஆயிருக்கு. எவ்வளவு கனவுகள் இருக்கும் அந்த பெண்ணிட்ட, வாழ்க்கையை பற்றின எவ்வளவோ கற்பனைகள் இருக்காங்க. மிக திடமாக அந்த பெண் சொல்லிச்சு, சார் நான் மார்பக புற்றுன்னு எனக்கு சொல்லிட்டாங்க, நான் அறுவை சிகிச்சைக்கு தயாராகிட்டேன், சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு நேராக வந்திருக்கேன். நான் சொல்லுமா, அறுவை சிகிச்சை அவசியமா? ஆமாம் அவசியம்தான், உனக்கு இருக்கிற அந்த புற்றுக்கு அறுவை சிகிச்சை பண்ணால் நீ நிச்சயமாக நல்லாயிடலாம். நானும் அதை நம்புகிறேன் சார். ஆனால் எனக்கு சில கேள்வி இருக்குது. நான் அந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் அந்த கட்டி ஒருவேளை எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நான் வந்து ஒரு 3 ஆண்டு காலம் வந்து ஒரு ஆன்டி ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட் கொடுப்பாங்க, அதை நான் எடுக்கணும். அதுக்கப்புறம் நான் ஒருவேளை ஒருவேளை நெகட்டிவாக இருந்துச்சு, HR2 நெகட்டிவாக இருந்ததுன்னா வேறு சில மருந்துகள் எல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தொடர்ந்து எடுக்க வேண்டியிருக்கும். இப்படிலாம் எடுக்கும் பொழுது நான் வந்து கருத்தரிக்க முடியுமா? அப்படி ஒருவேளை கருத்தரித்தால் அந்த மருந்து எடுத்துக்கொண்டே நான் பாலூட்ட முடியுமா? இப்படி பல கேள்வியை அந்த பெண் கேட்டாங்க. எல்லாவற்றிற்கும் எனக்கு தெரிந்த அளவில் அவங்களுக்கு பதில் சொல்லி, நீங்கள் முதல்ல அறுவை சிகிச்சை செய்யுங்க, ஒரு பிரச்சனையும் வராது, இது பெரிய அளவில் தொந்தரவு இல்லை, போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாச்சு. அவங்க வாசலை தாண்டி கதவை திறந்து போனதுக்கப்புறம் அவங்க மாமியார் உள்ளே வராங்க. டாக்டர் எனக்கு 2-3 கேள்வி இருக்குது சார், இது எந்த காரணம் கொண்டு என் பையனுக்கு வந்துடாத, அதுதான் கேள்வி. 2வது கேள்வி, கொஞ்சம் முன்னாடியே இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ, தெரியாமல் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா? அடுத்த கேள்வி. புற்றுநோயை விட மிக கொடிய நோய்கள் இந்த 2 கேள்விக்குள்ளே இருக்கு. காலம் முழுக்க அந்த பெண் இந்த கேள்வியோட தான் வாழ்ந்தாகணும். ஏன் இப்படி வந்துச்சு? அந்த பெண் மது இருந்ததில்லை, புகைப்பிடித்ததில்லை, எப்படி இந்த புற்றுநோய் வந்தது? இந்த மாதிரி ரசாயன துணுக்குகள் உள்ள கொஞ்சம் கொஞ்சமா போறதுனால இருக்குமா? இந்த கேள்வியை பல அறிஞர்கள் ரொம்ப காலமா கேட்டுட்டு இருக்காங்க. ரேச்சல் கார்ச்சன் ஒரு அம்மா 1962 சைலண்ட் ஸ்பிரிங் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினாங்க. அந்த புத்தகம் எழுதும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஸ்பிரிங் வரும்பொழுது, வசந்த காலம் வரும்பொழுது, அந்த வசந்த காலத்தை அறிவிக்கும் விதமாக ராபின் பறவைகள் வருமா. அந்த மாதிரி ஒரு வசந்த காலம் வந்துருச்சு, ஆனா ராபின் பறவை வரல. ஏன் வரல அப்படின்னு பார்த்தப்ப அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சோளக்காட்டிலையும் இந்த DDT அப்படின்னு ஒரு பூச்சிக்கொல்லியை தெளிக்கிறாங்க. அந்த பூச்சிக்கொல்லிகள்னால அந்த ராபின் பறவையினுடைய முட்டைகள்ல அந்த பூச்சிக்கொல்லி துணுக்குகள் இருந்து ஒவ்வொரு முறை முட்டை விழும்போது உடஞ்சு போயிருக்கு. அவங்க அதை ஒரு கட்டுரையாக எழுதி ராபினை இழந்துட்டு வரோம், எச்சரிக்கையா இருக்கணும், இந்த DDT தான் காரணம்னு எழுதுறாங்க. ஆனா உடனே அப்ப இருந்த அத்தனை அறிவியலாளரும் இந்த அம்மாவுக்கு பைத்தியம், she is a cranky fellow, she is impressing pseudo science அப்படின்னு சொல்றாங்க. பொய்யான அறிவியல் தரவுகளை சொல்றாங்க, இது நம்பாதீங்க அப்படின்னு ஒரு பெருங்கூட்டம் சொல்லுது. சரியா 5 ஆண்டுகள் 67 உலக நாடுகள் பலவற்றில் இருந்து தாய்ப்பாலில் DDT கலந்திருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. உடனே விழிச்சுக்கிட்டு ஐயோ, ஏன்னா மனுஷனுக்கு வந்துருச்சு, ராபின் பறவைக்கு வந்தப்ப அக்கறைப்பட ஆள் இல்லை, மனுஷனுக்கு வந்த உடனே DDTயை தடை செய்யுங்க அப்படின்னு ஒட்டுமொத்த உலகமும் DDTயை தடை செஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பூச்சிக்கொல்லி ரசாயனங்கள்னால வந்து புற்றுநோய் வர்றதில்லை, இதுல ஒன்றும் பெரிய சயின்ஸ் இல்லை இப்படின்னு வாதிடுகிற பெரிய அறிஞர்கள் இன்னைக்கும் இருக்காங்க. நண்பர்களே, ஒரே ஒரு வரலாறை நான் சொல்லுகிறேன். புகைப்பிடிப்பதனால் புற்றுநோய் வருகிறதுன்னு தெரியறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆச்சு தெரியுமா? புகைப்பிடிக்கிறதுனால் புற்றுநோய் வருதுன்னு முதல்ல புகையில தூள்னால வருதுன்னு ஒரு பையன் காலேஜில், மெடிக்கல் காலேஜில் படிக்கிற பையன் சொன்னான். யாரும் நம்பல, இதனால எல்லாம் வராதுன்னாங்க. 1870களில் 1930 தான் முதல்ல ஒருத்தர் சொல்றாரு, இந்த புகை பிடிக்கிற பழக்கம் வந்ததுக்கு அப்புறம் இங்கிலாந்துல கிட்டத்தட்ட 30 மடங்கு புற்றுநோயாளிகள் கூடியிருக்காங்க அப்படிங்கிற கருத்தை சொல்றாங்க. 30 மடங்கு புற்றுநோயாளி வந்த உடனே எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இங்கிலாந்து அரசு கேள்வி கேட்குது. அதுக்கு எல்லாரும் பதில் சொல்றாங்க. அத்தனை மருத்துவர்களும், இங்க இன்ஃப்ளூயன்ஸா அதிகமாயிருச்சு, இங்க கோல்டு அதிகமாயிருச்சு, நிமோனியா ஜுரம் அதிகமாயிருச்சு, பல்வேறு புது தொற்றுக்கள் வந்துருச்சு, இதனாலதான் நுரையீரல்ல புற்று வருதே ஒழிய புகையினால இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. ஆனால் அதற்கப்புறம் 20 ஆண்டுகள் கழித்து தான் புகையினால் நேரடியாக இந்த புற்றுநோய் வருகிறதுங்கிற செய்தியே நமக்கு வர ஆரம்பிக்கும். நண்பர்களே, இன்றைக்கு நாம் அச்சப்படுகிற, யோசிக்கிற இந்த மாதிரி ரசாயன துணுக்குகள் எல்லாம் புற்றுநோய் வரும் என்று விஷயம் வருவதற்கு முன்னாடி 100 வருஷத்துல எத்தனை லட்சம் மக்களை நாம் இழந்து விடுவோம்னு நம்மளால கணக்கே போட முடியாது.